ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன சோப்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும், கமெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவிலும் நான் எல்லா ஆன்சரும் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சோப்ஸ் எல்லாமே ஒரு 2-3 டேஸ்க்கு ஆர்டர்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. என்னென்ன சோப்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்ன சோப்ஸ் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு டவுட் இருக்குங்க. ஸோ நம்ம கொரியர் போடும்போது தான் என்னென்ன சோப்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிவேர் சோப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் சீமை அகத்தி, அலர்ஜிக்காக சீமை அகத்தி சோப். நம்மக்கிட்ட சீமை அகத்தி ரொம்ப அதிகமாக வாங்குகிறாங்க. அடுத்து இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹனி சோப்புங்க. ஸோ மோஸ்ட்டு மெல்டன் போரில் போகிறது பார்த்திங்கன்னா சீமை அகத்தி, வெட்பாலை, அதுக்கப்புறம் உளுந்து சோப்பு, இந்த மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் தான் நிறைய போகிறது. இதில் கண்டினியூவாக கஸ்டமர் வாங்குறது பார்த்திங்கன்னா ரெகுலராக வாங்குறது மஞ்சுஸ்தா, அதுக்கப்புறம் குப்பை மினி, இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதால ரிசல்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க. நிறைய கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இப்போவும் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் சிஸ்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போவும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பயப்படாமல் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் பண்ணுற சோப்ஸ் எல்லாமே நீங்கள் ஹெர்பல் சோப்பாக இருந்தாலும் வேறு ஏதாச்சும் ஹெர்பலில் பண்ணிகிட்ருக்கீங்கனாலுமே பயப்படாமல் நீங்கள் சேல் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு, இது நான் பெருசாக பண்ண போகிறேன், ஷாப்பிங்காக வைக்க போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி எடுத்து தான் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லைசன்ஸ் வேணும்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். லைசன்ஸ் எப்படின்னா சும்மா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சிஸ்டர் எனக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சோப்போ இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது வீட்டில் பண்ணுறதால உங்களுக்கு லைசன்ஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம பண்ணிகிட்ருக்கிற இந்த சோப்ஸோட லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரக் லைசன்ஸுங்க. இந்த ட்ரக் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லேப் டெஸ்ட் எடுத்துருந்தா தான் எடுத்துக்கோங்க. லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அது ப்ராப்பராக நீங்கள் தனியாக 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற பில்டிங் இருக்கணுங்க. அவங்க சொல்கிற மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே லேப் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது உடனே கிடைக்காதுங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் பண்ணுறவங்களுக்கு இது எப்படிங்க பாசிபிளாக இருக்கும்? அது கண்டிப்பாக கொடுக்கவும் முடியாது. அதனால் பயப்படாமல் நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்க நீங்கள் வீட்டில் தாராளமாக பண்ணிக்கலாம். இது பெருசாக நீங்கள் ஷாப்பாக எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய தடவை நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போவும் திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போவும் அடுத்து நீங்கள் இப்போது பெரிய ஷாப்பிங்காக பண்ணுறீங்கன்னா ட்ரக் லைசன்ஸ் உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மினிமம் 1.5 lakhs மேலே உங்களுக்கு செலவாகுங்க. இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷாப்பிங்காக இது பெருசாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கணுன்னா இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் சேல் ஆகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் பயப்படணுங்க. அதனால் உமனாக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பயப்படாமல் வீட்டில் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் கிடையாதுங்க. அது ஒரு மகளிருக்காக கவர்மெண்ட் சிறு தொழிலுக்கு ஒரு அடிஷ்னலாக கொடுக்கறது. அதை வச்சு உங்களுக்கு ஒரு லோனுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ முத்ரா லோன் அப்படின்றதுலாம் இருக்குது. மோடி முத்ரா லோன் உமன்ஸுக்காக கொடுக்குறாரு. அந்த லோனுக்கு நீங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அதை எடுத்து வைக்க சொல்கிறாங்க தவிர மற்றபடி இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸாக உங்களுக்கு வராது. இந்த முத்ரா லோன் பற்றி சொல்லணும்னா முத்ரா லோன் உமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. என்னென்னா இதுக்கு நீங்கள் 1 lakhலேருந்து 10 lakh வரைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் கொட்டேஷன் சப்மிட் பண்ணணுங்க.
நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே அதோட கொட்டேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது மட்டும் தான். அதே மாதிரி பே பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது 5 இயர்ஸாக 3 இயர்ஸாக நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு சிஸ்டர், மெல்ட் அண்ட் போர் பெஸ்ட்டா இல்லை கோல்டு ப்ராசஸ் பெஸ்ட்டா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெல்ட் அண்ட் போர் சோப்ஸும் கோல்டு ப்ராசஸ் சோப்ஸும் ரெண்டுமே ஹெர்பல் சோப் தாங்க. மெல்ட் அண்ட் போரில் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கிற பேஸஸை செலக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கெமிக்கல் பேஸஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் நுர வரல சிஸ்டர், நான் மீஷோவில் வாங்கினேன், நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், நான் அமேசானில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எனக்கு அது வந்து சரியாகலை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சல்ஃபேட் பேரபோன் ஃப்ரீயாக இருக்கிற சோப் பேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு சோப் பேஸஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நுர வரல சிஸ்டர், எனக்கு வந்து சோப்ஸே வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் வரல அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது என்னோட பொறுப்பு கிடையாதுங்க. ஸோ மெல்ட் அண்ட் போரில் யூஸ் பண்ணுற சோப்ஸுக்கும் எல்லாருக்குமே ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. நிறைய சிஸ்டருக்கு பிம்பிள் சரியாக இருக்குது, ஆக்னி சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டருக்கு ஸ்கின் பிரைட்னிங் வந்திருக்கு, டல் ஸ்கின் எல்லாம் நல்ல பிரைட்னிங் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டினியூ அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சில சோப்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், சில சோப்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சஜஷன் கேட்கலாம். எனக்கு வந்து ஸ்கின் இப்படி இருக்குது, எனக்கு ட்ரையாக இருக்குது சிஸ்டர், எனக்கு பிம்பிளாக இருக்குது, எனக்கு ஏற்ற சோப்பு கொடுங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிலரெல்லாம் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சோப்பு வந்து யூஸ் பண்ணிடுறீங்க. உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காம யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து கேட்டுக்கோங்க. மெல்ட் அண்ட் போர் பொறுத்த வரைக்கும் இது தாங்க. இது எல்லாமே ஹெர்பல் தான். மெல்ட் அண்ட் போர்லேயும் ஹெர்பல் தான். என்னென்னா இதில் கொஞ்சம் நுரை வந்து கம்மியாக தான் வரும், ஆனால் சுத்தமாக வராமல் இருக்காது கண்டிப்பாக. பட் கோல்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போரை விட நல்ல நுரை வரும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கடையில் வாங்குகிற சோப்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஹெர்பல் சோப்பாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மெல்ட் அண்ட் போர் பார்த்திங்கன்னா அது எப்படின்னா கொஞ்சம் நுரை கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கரையிற மாதிரி இருக்கும். ஆனால் கோல்டு ப்ராசஸ் உங்களுக்கு லைஃபும் வரும், நுரையும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சோப்பு வந்து நிறைய நுரை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கோல்டு ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு நுரை வந்து ஓரளவு வருதுனாலுமே எனக்கு மெல்ட் அண்ட் போரே கொடுங்க, எனக்கு நேச்சுரலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மெல்ட் அண்ட் போரே செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் பார்த்திங்கன்னா மெல்ட் அண்ட் போரை விட கோல்டு ப்ராசஸ் சோப் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஸோ நானும் என்னுடைய ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸ் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுறதும் அதுதான். மெல்ட் அண்ட் போர் சோப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபேஷியல் பாம்ஸ் எல்லாம் நான் ட்ராவல் டைமில் ஃபேஸ் வாஷ்க்குன்னு தனியாக யூஸ் பண்ணிப்பேங்க. ஏன்னா மெல்ட் அண்ட் போரும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது, நல்லாவே. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் சோப் தான், நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கிளன்சிங் அது மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட்டு. கோல்டு ப்ராசஸில் கிளன்சிங் நல்லாவே இருக்கும். குளிச்சுட்டு எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகலை அப்படின்றவங்க கோல்டு ப்ராசஸை ட்ரை பண்ணுங்கள். கோல்டு ப்ராசஸ் குளிக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளன்சிங் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் மெல்ட் அண்ட் போர் விட கோல்டு ப்ராசஸில் சோப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு மெல்ட் அண்ட் போர் சோப்புனா என்னது, கோல்டு ப்ராசஸ் சோப்னா என்னது அப்படின்னு கேட்குறீங்க. மெல்ட் அண்ட் போர் சோப் அப்படின்னா நம்ம பேஸஸை எடுத்து கட் பண்ணி மெல்ட் பண்ணுறோம், டபுள் பாயிலிங்கை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் மெல்ட் அண்ட் போர் சோப்பு. ஸோ இதுலேயும் நம்ம ஹெர்பல் சேர்த்து பண்ணுறதால இது ஹெர்பல் சோப்பு தாங்க. இதில் கிளிசரின் பேஸ் வரதால இந்த சோப் மெல்ட் அண்ட் போர் மெத்தடுங்க. கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னா நம்ம எல்லாமே ஆயில்ஸ் வருங்க, ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் அப்படின்னு சேர்ந்த மாதிரி. இது சஃபானிஃபிகேஷன் மெத்தடில் நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப்ஸ் பண்ணுவோம். ஸோ கோல்டு ப்ராசஸில் 90% கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே கேஸ்டர் ஆயில், பாம் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஏற்ற ஹெர்பல் ஆட் பண்ணி நம்ம வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் மேக் பண்ணுவோங்க. கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மெல்ட் அண்ட் போரும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடும் தெரியும். பிகினராக இருக்கவங்க, சோப்பை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாதவங்க, பேசிக்ஸ் தெரியாதவங்க மெல்ட் அண்ட் போர் கோல்டு ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல்டு ப்ராசஸ் நம்ம ஆயில்ஸை இன்ஃப்ளூஸ் பண்ணி ஹெர்பலில் பண்ணுவோம். ஸோ எல்லாமே டோட்டலி பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸில் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஆயில்ஸும் டிஎம் வாட்டரும் சேர்ந்து இது சஃபானிகேஷன் ஆகி நம்ம சோப்பு வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணுற கோல்டு ப்ராசஸ் சோப்ஸ் எல்லாருக்குமே இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கோல்டு ப்ராசஸில் க்யூரிங் வருங்க. க்யூரிங் பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பண்ணுற சோப்ஸ் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம
அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் மெல்டன் போரில் நம்ம 24 ஹவர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், 1 டேயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. க்யூரிங்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதால கோல்டு ப்ராசஸ் சோப் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் சோப்பாக மாறுது. கோல்டு ப்ராசஸில் ஆயில்ஸ் கூட நம்ம சேர்க்குற காஸ்டிக் சோடா லைஃப் சொல்யூஷன் அது நேச்சுரலாக 30 டேஸ் மாறுங்க. ஸோ நம்ம 30 டேஸ் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சோப்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக 30 டேஸ் விட்டுடணும் கோல்டு ப்ராசஸ் சோப்பை. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது அது 30 டேஸ்க்கு அப்புறம் நேச்சுரல் சோப்பாக மாறுதுங்க. நம்ம 90% அதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னில் இருக்கிற நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுதுங்க. மெல்டன் போராக இருந்தாலும் கோல்டு ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு சிந்தட்டிக்கோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கெமிக்கலாக நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக நேச்சுரல் தாங்க. கோல்டு ப்ராசஸ்லேயும் ஆயில்ஸ் அண்ட் லைஃப் சொல்யூஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ சோப்பு பற்றின டீட்டெயில்ஸ் இது தாங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதிலெல்லாம் நான் சேல் பண்ண முடியுமா சிஸ்டர் சோப்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சேல் பண்ண முடியுங்க. நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும். ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஸ் வழியே சேல் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறதுன்றது தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி எடுக்கும்போது நிறைய நீங்கள் வந்து இயர்லி நீங்கள் வந்து ஆடிஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யோசித்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு ஜிஎஸ்டி எடுங்க. சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு பெருசாக போகுதுன்னா மட்டும்தான் மற்றது எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணுறவங்களுக்கு லைசன்ஸ் பற்றியோ ஜிஎஸ்டி பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. என்னுடைய சேனலில் உமன்ஸ்க்காக நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்கேங்க. ஏன் நான் இந்த மோட்டிவேஷன்லாம் உமன்ஸ்க்காக போட்டிருக்கேன்னா, நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி வந்தனோ அதே மாதிரி நிறைய உமன்ஸாக இருக்கவங்க, ஹவுஸ் மேக்கராக இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. ஈவன் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு 100 ரூபி வருது, ஒரு 500 தான் என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியுதுனாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஒரு நாள் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸில் போய் முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க படிப்பு உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே படிப்பு விட உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியும். உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா அதை நேர்மையாக அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும். கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க, நான் படிக்கல சிஸ்டர், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, படிப்பு மட்டுமே உங்களை வந்து மேலே கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது, உங்கள்கிட்ட திறமை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே வர முடியும். உங்களாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 2 டிகிரி இல்லைங்க, 3 டிகிரி படித்தவங்க கூட மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுடைய குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கைத்தொழில் வச்சு பண்ணுறவங்க ஒரு 80-70% நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், குழந்தைங்கள வச்சுட்டு அவங்களால இங்கேயும் ஒர்க் போக முடியல, அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த பிஸ்னஸ்லாம் நான் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னும் நினைக்காதீங்க. படிப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னுடைய சர்க்கிளில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய கஸ்டமர் ஆனாலும் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எனக்கும் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போக நீங்கள் அதில் போடுற ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அதை எப்படி மேலே கொண்டு போகணும் அப்படின்ற டார்கெட்டும் இருக்குங்க. முன்னாடி விட நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, ஓரளவு ஸ்டெப்பு மேலே வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களால் முடியும், இதுக்கு மேலே நான் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே போங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேஷ் இல்லை அப்படின்னா மகளிரில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. முத்ரா லோன் இருக்குது, அதுக்கு கொட்டேஷன் மட்டும் நீங்கள் வந்து எப்படியாவது எங்கேயாவது கேட்டு பாருங்கள்.
கொட்டேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோனோட இது கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பர்சனலாக ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டிஎம்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து ரீசேலர்ஸ் பண்ணுறவங்க மினிமம் 2000 நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. என்ன இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தர நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.